ஹாய், நான் கவிதா ரம்ஜி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 7 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இயல் 6 வரை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லேருந்து டெட் பேப்பர் 2 அண்டு எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் 1க்கான ப்ரிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. நம்மளோட சேனலில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம். பார்த்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயிலுக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். சிற்றக்கல் ஒளி என்னும் கட்டுரையின் ஆசிரியர் பார்த்தோம்னா மா.பொ. சிவஞானம். இரண்டாவது கொஸ்டின், மா.பொ. சிவஞானத்தின் எனது போராட்டம் எனும் தன் வரலாற்று நூலில் இருந்து சிற்றக்கல் ஒளி என்னும் கட்டுரை வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கொஸ்டின், சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மா.பொ. சிவஞானம். இவரோட காலம் பார்த்தோம்னா 1906 முதல் 1995 விடுதலை போராட்ட வீரராக காணப்பட்டிருக்காரு. 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1972 வருடம் முதல் 1978 வருடம் வரை வந்துட்டு சட்டமன்ற மேலவை தலைவராகவும் வந்து இவர் பதவி வகித்துள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. தமிழக அரசு கழகத்தை வந்து தொடங்கியவரும் இவரே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து நான்காவது கொஸ்டின், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் வந்து இவருக்கு வந்துட்டு சிலை அமைத்துள்ளது. யாருக்குன்னு பார்த்தோம்னா மா.பொ. சிவஞானம் அவர்களுக்கு வந்து சிலை அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்குறோம். ஏற்புதிதா நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கு.ப. ராசகோபாலன். ஏழாவது கொஸ்டின், ஏற்புதிதா என்னும் கவிதை கு.ப.ரா படைப்புகள் என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து எட்டாவது கொஸ்டின், 1902 கும்பகோணத்தில் பிறந்த கு.ப. ராசகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியராக காணப்பட்டிருக்காரு. இவர் ஒரு கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளராக என பன்முக ஆற்றல் கொண்டவராக திகழ்ந்திருக்கிறாரு. அடுத்து 9வது கொஸ்டின், தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் வந்து ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். யாருன்னு பார்த்தோம்னா கு.ப. ராசகோபாலன் அவர்கள் வந்துட்டு. அடுத்து 10வது கொஸ்டின், கோப்பரகேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி வந்து பாடமாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இந்த லெசனில். அடுத்து 11வது கொஸ்டின், இம்மேற்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் வந்து நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 12வது கொஸ்டின், இவருடைய மெய்கீர்த்திகள் 2 என்னன்னு பார்த்தோம்னா அதில் ஒன்று பார்த்தோம்னா 91 அடிகளை கொண்டதாக காணப்படுது. 91 அடிகள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 16 அடிகள் முதல் 33 வரையிலான அடிகள் வந்துட்டு நமக்கு வந்து பாடப்பகுதியில் வந்து அந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 13வது கொஸ்டின் பார்க்குறோம். முதலாம் ராசராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வந்து வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவை வந்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் வந்து கல்லில் பொறிக்கப்பட்டவையாக காணப்பட்டிருக்கு. 15வது கொஸ்டின், சிலப்பதிகாரம் இயற்றியவர் அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க, உண்மையில கேட்க வாய்ப்பு இருக்குது. சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி, காருகர் அப்படின்னா நெய்பவர், அதாவது சாலியர்னு சொல்லுவாங்க. தூசு அப்படின்னா பட்டு, துகிர் அப்படின்னா பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விளை, பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிளி அப்படின்னா துணி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துலாம். வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கிறது வந்து எண்ணுமையாக இடம்பெறுது. பயில் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா வினைத்தொகை. அடுத்து ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு முறை பார்க்க போகிறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணி மேகலை யுணைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனு கீந்தான், திளையாத குண்டல கேசிக்கும். இது வந்துட்டு எங்கன்னு பார்த்தோம்னா திருத்தணிகை உலால வந்து குறிப்பிடுறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 30வது கொஸ்டின், உரைப்பாட்டு மடை. இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பை, நோட் பண்ணிக்கோங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், அதாவது உரைப்பாட்டு அப்படின்னா மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடையாக காணப்படுது. இது உரைநடை பாங்கில் வந்து அமைந்திருக்கும் பாட்டாக காணப்படுது. அடுத்து 2வது பாயிண்ட் பார்க்குறோம். வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடைன்னு சொல்லி குறிப்பிடுறோம். உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாக்கிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லி பெயர் குறிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து வந்து 31வது கொஸ்டின் பார்க்குறோம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையதாக காணப்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 35வது கொஸ்டின், மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவ்விரண்டையும், அதாவது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, அதுதான் குறிப்பிட்றாங்க. அடுத்து 36வது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் பார்த்தோம்னா இளங்கோவடிகள். இவர் வந்துட்டு சேர மரபை சேர்ந்தவராக காணப்படுறாரு இளங்கோவடிகள் அவர்கள். மணிமேகலையின் ஆசிரியர் பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரை அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யார் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியத்தை வந்து படைத்தார் என்று கூறுகிறாங்க. அடுத்து வந்து 37வது கொஸ்டின் பார்க்குறோம். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா MS சுப்புலட்சுமி அவர்களை வந்துட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து 38வது கொஸ்டின், 1954 தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டி பார்வையிழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது. 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநாவையிலும் பாடினேன் என்று கூறியுள்ளார். அதாவது இது வந்து இந்த பாடத்தில் வந்துட்டு அதாவது 10th ஸ்டாண்டர்ட் மாணவி வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர் மாதிரி வந்து அவங்களோட லைஃப்பில் உள்ள வரலாற்றை வந்து கூறுற மாதிரி இருக்கும். இப்போ முகில் நாச்சி அப்படிங்கிற ஒரு மாணவி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MS சுப்புலட்சுமி அவர்களோட வாழ்க்கையில் உள்ள அந்த முக்கியமான குறிப்புகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து கூறுத மாதிரி இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பற்றிய குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 39வது கொஸ்டின், 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். இவ்விருது பெறும் முதல் இசை கலைஞராகவும் ஆனேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா MS சுப்புலட்சுமி அவர்கள். அடுத்து வந்துட்டு 41வது கொஸ்டின் பார்க்குறோம். பால சரஸ்வதி அவர்களை பற்றி குறிப்பிடுதாங்க. பால சரஸ்வதி அவர்கள் இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் குறிப்பிட்டாங்க. இவர் ஒரு பரதநாட்டிய கலைஞராக காணப்படுறாரு. அடுத்து வந்து 42வது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் வேருக்கு நீர் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளராக காணப்பட்டிருக்காங்க. அடுத்து 43வது கொஸ்டின், ராஜாம் கிருஷ்ணன் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பெற்ற ஒன்றாக கருதப்படுது. அடுத்து 44வது கொஸ்டின், கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையில், சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள் போன்ற புதினங்களை வந்து எழுதியுள்ளார். யாருன்னு பார்த்தோம்னா ராஜாம் கிருஷ்ணன் அவர்களை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 45வது கொஸ்டின், கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் அவர்கள் வந்துட்டு இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை வந்து பெற்று பெண் குலத்திற்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 46வது கொஸ்டின், உழுபவருக்கு நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவரும் இவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து 47வது கொஸ்டின் பார்க்குறோம். சின்ன பிள்ளை அவர்கள் வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண்ணாற்றல் விருது பெற்றதோடு தமிழக அரசின் அவை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் அண்மையில் வந்து தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 48வது கொஸ்டின் பார்க்குறோம். என் கதை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள். அடுத்து 49வது கொஸ்டின், வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ராஜாம் கிருஷ்ணன். அடுத்து 50வது கொஸ்டின், நாற்காலிக்காரர் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா நான் முத்துச்சாமி. இப்போ வந்துட்டு 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இயல் 8 பார்க்கலாம். இலக்கணம் தனியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.